கடந்த 3 தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க? அல்வா கொடுத்தான். எதுக்கியா உனக்கெல்லாம் அமைச்சர் பதவி? எதுக்கியா உனக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி? இனி நீ ஏமாத்தி ஓட்டு கேட்க வராத, இங்க வராதே. போ, கிளம்பு கிளம்பு. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரலாமா? வரக்கூடாதியா, வரக்கூடாது, வர விட கூடாது. நீங்க ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி தெரு தெருவா வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம். ஒழிச்சானுங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டாரா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லாவே இல்ல, மோசமா இருக்கு தமிழ்நாடு. நாங்க கோவமா இருக்கிறோம், ஆத்திரமா இருக்கிறோம், கொந்தளிப்பா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? என் புள்ள, என் பேர பிள்ளைங்க இன்னைக்கு ஒன்னால கொண்டு வந்த அந்த டாஸ்மாக் கடையில மதுவை குடிச்சு மதுவுக்கு அடிமை. உனக்கு ஆட்சி செய்யறதுக்கு திறமை இல்லாத காரணத்தால் தான் நீங்க தெருவுக்கு கஞ்சா வைத்துக்கிட்டு போதை மாத்திரையில நீங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கஞ்சா போதை மாத்திரையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க ஒவ்வொருவரும் ஸ்டாலின் முதலமைச்சர் விட்டு நீங்க சொல்லணும், காமிக்கணும், உங்க உணர்வை வெளிப்படுத்தணும். ஆண்ட பரம்பரை இந்த மண்ணில அடிமையா, குடிக்கு அடிமையா, மதுவுக்கு அடிமையா, கஞ்சாவுக்கு அடிமையா. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் அந்த திமுக வெளியில வந்து நோட்டு கொடுப்பான். மற்ற நேரத்தில் கொள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். கடந்த 3 தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க? அல்வா கொடுத்தான், நாமத்தை போட்டான், சாராயத்தை கொடுத்தான், கஞ்சா தெரு தெருவா விற்க விட்டான், போதை ஊசி போதை மாத்திரை உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகளை நாசப்படுத்திட்டான். இன்னும் ஒரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நீங்க மறந்துடணும். அமெரிக்காவில தான் மோசமா இருக்கும், ஆனா இங்க தமிழ்நாட்டில் அமெரிக்கா விட மோசமாயிடுச்சு. காரணம் ஒரே ஒரு நபர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம், முழு பொறுப்பு எடுத்துக்கணும். விடுவாவீங்களா? எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது தெரியல, நான் டீசெண்டா சொல்றேன். எதுக்கியா உனக்கெல்லாம் அமைச்சர் பதவி? எதுக்கியா உனக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி? விவசாயம் என்னன்னு தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு? என்னன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. இந்த படம் பார்த்தா இடிஞ்ச பாலம் எங்கன்னா தண்டராம்பேட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டுல இடிஞ்ச பாலம். இந்த பாலத்தை யார் கட்டினா தெரியுமா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. 3 மாசம் 100 நாள் கூட வரல, அடிச்சுன்னு போயிடுச்சு. 16 கோடி சுவாக. இன்னும் இவங்க ஒரு 6 மாசத்துல திமுக ஆட்சி சுவாக முடிச்சுடுங்க, அவ்வளவுதான். இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு துப்பு கிடையாது அவங்களுக்குலாம். எவ்வளவு எத்தனை போய் சொன்னாங்க? 505 வாக்குறுதிகள். அதுல எத்தனை தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க? 66. 505ல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. இதைத்தான் இந்த புத்தகத்துல நான் குறிச்சிருக்கிறேன். இதை சும்மா நான் பேசணும்லாம் பேச மாட்டேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களோட தான் நான் பேசுவேன். ஒவ்வொரு திமுக காரங்க யாராவது உங்க ஊர்லயோ, உங்க தெருவுலயோ, உங்க கிராமத்திலயோ, உங்க நகரத்துல யாரோ வந்தாங்கன்னா இந்த புத்தகத்தை காமியோ, யாரையா ஏமாத்துற? இனி நீ ஏமாத்தி ஓட்டு கேட்க வராத, இங்க வராதே. போ, கிளம்பு கிளம்பு. சொல்லுவீங்களா? அவசியம் சொல்லணும். ஏன்னா இந்த ஏமாத்து வேலை, இந்த பொய் சொல்ற திமுக வேணாம். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரலாமா? வரக்கூடாதியா, வரக்கூடாது, வர விட கூடாது. நீங்க மீண்டும் இந்த பொய் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. அனிதா ஒரு தற்கொலையை பயன்படுத்தி அது அரசியலாக்கி அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து, ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி தெரு தெருவா வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம். ஒழிச்சானுங்களா? அதான், அதாவது ஒரே வாரத்தில் 4.5 ஆண்டுகள் ஆகிறது. எந்த நம்பிக்கையில மறுபடியும் நீங்க தேர்தலில் வர போறீங்க? எப்படி நீங்க ஓட்டு கேட்பீங்க மறுபடியும்? நீங்க நாங்க ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம், ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம். ஒழிச்சிங்களா? கீழ்ச்சிங்க. இதே போன்ற பொய்யான வாக்குறுதி இல்லாம எல்லாமே பொய், எல்லாமே பத்தலாட்டம், எல்லாமே பொய். எல்லா விலைவாசியும் ஏத்திட்டாங்க, வீட்டு வரியை ஏத்திட்டாங்க, 175 விழுக்காடு வீட்டு வரியை ஏத்திட்டாங்க, குடிநீர் வரியை ஏத்திட்டாங்க, பஸ் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, பால் வரியை ஏத்திட்டாங்க, விலைவாசி ஏத்திட்டாங்க.
கரண்ட் பில்ல 4 முறை ஏத்திட்டாங்க. திமுகவை புறக்கணியுங்கள், திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள், தயவு செய்து வாக்களிக்காதீர்கள். இன்னைக்கு விவசாயிகளுடைய துரோகி திமுக, விவசாயிகளை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத திமுக, விவசாயிகளுடைய விளைச்சலுக்கு மதிப்பு கொடுக்காத திமுக. திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம். விவசாயிகள் எல்லாத்துக்கும் மேல பெண்கள், நீங்க முடிவு பண்ணணும். பெண்கள் நீங்க முடிவு பண்ணிட்டா போதும். எவ்வளவு மோசம், எவ்வளவு கொடூரம். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தப்பி தவறி நீங்க மீண்டும் திமுக ஓட்டு போடாதீங்க. இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்யறது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன முடிவு செய்யணும்? வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. நம்ம புரியுதா? திமுக வரக்கூடாது. யார் வரணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, திமுக வரக்கூடாது. திமுக உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு செய்த துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. சமூக நீதினா என்னமா? சமூக நீதினா என்ன? இத பத்தி என்னன்னு கூட தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவர் ஒரு வசனம் மட்டும் பேசுவார், நான் தந்தை பெரியாருடைய பேரப்பிள்ளை, அண்ணா எனக்கு தாத்தா, கருணாநிதி எங்க அப்பா, இப்படி எல்லாம் பேசி வசனம் பேசி, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இந்த பெருந்தலைவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தமே கிடையாது. அவருக்கு என்னன்னு கூட தெரியலமா. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் பாக்குறேன். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றவர்கள் யார்? கோழையா. சமூக நீதியினுடைய துரோகி திமுக, சமூக நீதியினுடைய துரோகி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள். இனி திமுக காரங்க யாராவது எந்த மேடையிலாவது நாங்கள் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சினம் அப்படின்னு சொல்லுங்க, பாத்துங்க என்ன பண்ணணும். நானும் ஒரு விவாதத்தை கேட்டு பார்த்துட்டேன். ஒரு மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன், யாரும் கூட மாட்டேன். சமூக நீதி பத்தி நம்ம பேசலாம். யாரு சமூக நீதி தான் என்னன்னு முதல்ல நம்ம பேசிக்கலாம். இது வரைக்கும் ஒன்றும் பதில் வரல. எப்படி பதில் வரும்? வராது. செஞ்சாதானே வராது. அதனால எவ்வளவு துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக திமுக செய்து வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம். முகாம்ல உங்ககிட்ட கேட்கறாங்களாம், மனு கொடுங்கன்னு. அந்த மனு எங்க தூக்கி போடுறாங்க? தெளிவா இருக்கீங்கடா, நீங்களா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. என்னப்பா செஞ்சில தெளிவா இருக்கிறானுங்க. நீங்க மணிக்கணக்கில் நின்று மனு கொடுக்குறீங்கல்ல முகாம் நடத்துறதுல உங்களோட. அதை எங்க போடுறாங்க தெரியுமா? அந்த மனுவை குப்பையில போடுறான், ஆத்துல குப்பையில போடுறான். அதனால அது கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அது கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. இந்த மனுவை எப்ப கொடுத்திருக்கணும்? 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்கணும். அன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னானா. கடைசி இன்னொரு 4 மாசம் இருக்குது. 4 மாசத்துல இன்னைக்கு மனு கொடுத்து என்ன பண்ண போறான்? ஒன்னும் பண்ண போறது கிடையாது அவங்களால. அது இல்லாம உங்ககிட்ட 1000 ரூபாய் உரிமை தொகை. என்னத்த உரிமை? 1000 ரூபாய் உரிமை தொகையா? பெண்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய லட்சணம், ஸ்டாலின் அவருடைய லட்சணம், திமுக லட்சணம். திமுகவை நாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். திராவிடத்தை நாம் வீட்டுக்கு அனுப்புகின்ற திராவிட ஆட்சிக்கு நாம் விடை கொடுப்போம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். திராவிட ஆட்சிக்கு திமுகவுக்கு நாம் விடை கொடுப்போம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். இது என் தம்பிகள் தங்கைகள் முடிவு செஞ்சா முடிஞ்சு போச்சு. முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம்.